ஒரு காலத்தில் சிவபெருமானின் அழித்தல் தொழில் சற்று மங்கியது. உடனே அதர்மம் உலகெங்கும் பரவியது. அசுரர்கள் தலை தூக்கினர். தேவர்கள் பயந்து நடுங்கினர். அவர்களின் முறையீட்டை கேட்ட சிவன் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து அக்னி பிழம்பை வெளிப்படுத்தினார். அந்த அக்னியிலிருந்து புறப்பட்டாள் அன்னை காளி. கருந்தோற்றம், கோர வடிவம், அசுரர்களை அழிக்கும் சக்தி. ஒரே நொடியில் அசுர சக்திகள் சாம்பலாயின. தர்மம் மீண்டது. ஆனால் காளியின் கோபம் அடங்கவில்லை. அவள் தாண்டவமாடத் தொடங்கினாள். ஒவ்வொரு அடியும் பூமியை உலுக்கியது. தேவர்கள் பயந்து சிவனை நோக்கி ஓடினர். உடனே சிவன் ஒரு அதிசயம் செய்தார். காளி ஆடிக்கொண்டிருந்த அதே இடத்தில் சடலம் போல் படுத்துக் கொண்டார். அன்னை காளி கண்டாள், தன் கணவனையே தான் மிதித்து விட்டதே. கோபம் உடைந்தது, நாணம் வந்தது. நாக்கை கடித்துக்கொண்டு அமைதியானாள். உலகம் மீண்டும் சமநிலை பெற்றது. காளி சக்தி, ஆனால் சிவனே அந்த சக்திக்கு அடிப்படை. சக்தியும் சிவமும் ஒன்று சேரும் அதிசய நிகழ்வு இது. இது போன்ற ஆன்மீக ஞான கதைகளுக்கு அமிர்தா ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.